Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம Handkerchief Kurti cutting and stitching பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஷாஹித் ஷாயிஃப் அப்படிங்கிறவங்களுடைய ரிக்வெஸ்ட் இது. இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ரயான் 2 meters அண்ட் பிளைன் ரயான் 1 meter எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து துணி 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக் வித் பார்த்தீங்கன்னா 3 inches, ஷோல்டர் வந்துட்டு 3 inches எடுத்திருக்கேன். இப்போது ஆம்கோல் உடைய ஹைட்டு 6 inches மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணிவிட்டு அதில் எனக்கு வந்து 8.5 inch கிடைக்குது. அந்த 8.5 inch நான் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெஸ்ட் லைன் பாருங்கள், வெஸ்ட் ரவுண்டை 7.5 மார்க் பண்ணுறேன். 1.5 ஸ்டிச்சிங்காக. ஓகே, இப்போ டாப் போர்ஷனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 13.5 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய உயரம் 3 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மெஷர்மெண்ட் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 year கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ஸ். 12 year கேர்ளுக்கு 2 meter ப்ளஸ் 1 meter பிளைன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதாவது ஏஜுக்கு உங்களுடைய மெஷர்மெண்ட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து துணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது கட் பண்ணிவிட்டு அதனுடைய ஃப்ரண்ட் ஆம்கோல் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஒரு 1/4 inch அளவுக்கு உள்ளே நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து 4 வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். உயரம் 7 inch, அகலம் 7 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே உயரத்திலிருந்து 3 inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல தையலுக்காக 1.5 inch மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்னுடைய ரவுண்டு 5 inches மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ஸ்லீவ் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது ஆக்சுவலாக எல்போ ஸ்லீவாக தான் கட் பண்ணுறேன். இது வந்து இந்த 7 inch வரைக்கும் இந்த பிரிண்டட் ரயானும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளைன் ரயான் ஃபேப்ரிக்கும் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நாச் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த பிளைன் ரயான் எடுத்திருக்கேன். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 5 inch அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ சுற்றளவு நம்ம மேலே அந்த பிரிண்டட் ரயான் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு சுற்றளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இதை லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வித் வைஸ் ஒரு ஃபோல்டிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எம் பக்கத்தில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆன பகுதி இருக்குது. எனக்கு மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 துணி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. எனக்கு ஆப்போசிட்லேயும் கீழேயும் 2 பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டாப் போர்ஷன் எடுத்து அதனுடைய ஃபோல்டிங் சைடும் இந்த ஸ்கர்ட்னுடைய ஃபுல் ஃபோல்டிங் சைடும் இருக்கிற ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். டாப் போர்ஷனை ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி அதனுடைய வெஸ்ட் லைனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்ட மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. பட் நான் என்னென்னா அதில் ஒரு கர்வ் ஷேப் கொடுக்கணுன்னு இதில் இந்த கார்னர்லேருந்து ஒரு 6 inch, ஓகே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கார்னர்லேருந்து 6 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெஸ்ட் லைன் கட் பண்ணிட்டோம். இந்த வெஸ்ட் லைன்லேருந்து இந்த டபுள் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, 2 துணி ஃபோல்டிங்காகவே இருக்கு இல்லையா, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 16 inch நான் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபுல் ஃபோல்டிங் இருக்குல்ல எம் பக்கமாக, அதுலேயும் சேம் அதே அந்த 16 inch நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது எம் பக்கத்தில் இருக்க ஃபுல் ஃபோல்டிங்கில் 16 inch. இப்போது எனக்கு மேல் பக்கமாக இருந்ததுலேயே அந்த வெஸ்ட் லைன் ஒட்டி இருக்கிற அந்த லைன்லேயும் 16 inch. ஓகே, இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குது. அந்த துணி பாருங்கள், இப்போ 22 inchஸில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஓப்பன் சைடு 2 பக்கமும் 22 inches.
நான் வந்து மார்க் பண்ணி இது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஃபோல்டிங் சைடும் 16 இன்ச்சும் 2 ஓப்பன் சைடு வந்து இந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து சென்டருக்கு 22 இன்ச்சஸ். ஓகே, இப்போ நான் இது கட் பண்ணிட்டேன். பாருங்க, நமக்கு இந்த மாதிரி தான் அதனுடைய பாட்டம் போர்ஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பிளைன் ரயானை நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 இன்ச்சஸ் வந்து ஹைட்ல நான் கட் பண்ணியிருக்கேன். இதனால நீளமா நான் அந்த 1 மீட்டர் துணியை ஃபுல்லாவே நான் அது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவு எடுத்தோம்னா போதும். ஓகே, இப்போ இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சர்க்கிளில் இருக்கு. நான் வந்து ஃபுல் சர்க்கிள் அப்படியே வந்து நான் வந்து இதில் டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதனுடைய சைடை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம 2 பீஸ் அட்டாச் பண்ணும்போது சைடு வந்து நம்ம பிரிக்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இல்லை நம்ம சர்க்கிளாக பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரிக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இது நான் 2 பீஸை கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதனுடைய இந்த பாட்டமில் பாருங்கள், இதனுடைய கீழ் பகுதியில் இந்த பிளைன் ரயானை இந்த பார்டர் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த துணியுடைய நல்ல பக்கத்தில் இந்த பிளைன் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டுட்டே வரேன் ஸ்ட்ரெயிட்டாக. இது நம்ம எந்தெந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு 2 சைட்லையும் விட்டுட்டு மீதி இருக்கிற கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணோம். இது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணியும் தைச்சிக்கலாம். பட் நான் வந்து இதை அப்படியே கீழே மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடு பார்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கத்துலேயும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இன்னொரு பக்கம் நம்ம அதே மாதிரி நம்ம பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பார்டர் அட்டாச் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுனால ஓகே, நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக பார்டர் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய இந்த கீழ் பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதனுடைய டாப் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன்.
இதனுடைய நெக் லைன் வந்து நான் இந்த மாதிரி பாருங்கள் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த துணியுடைய நல்ல பக்கமாக ப்ளேஸ் பண்ணி ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரணும். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு உள்பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டாப் போர்ஷனும் ஸ்கர்ட் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் இதை தையல் போட்டுட்டே வரேன். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதனுடைய இன்னொரு போர்ஷனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணோம். இந்த ஸ்லீவில் இந்த பிரிண்டட் ரயான் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது மேலே அதனுடைய நல்ல பக்கத்தில் இந்த பிளைன் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே உள்பக்கத்தில் திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை மாதிரி இதனுடைய இன்னொரு ஸ்லீவும் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்லீவ் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதனுடைய சைடு வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். கீழே பாருங்க, இந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து தச்சுட்டே வாங்க. ஓகே, இப்போது நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த சென்டரில் 2 பட்டன் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நீட்டாக நமக்கு ஹேண்ட்கர்ச்சீஃப் குர்த்தி ரெடி பண்ணிட்டோம். இது நார்மல் ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு லெக்கிங் கூட நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.